என்ன அப்படின்னா அப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லுங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு. என்னோட பேர் வந்து ஹரிணி. நான் இப்போ வந்து எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இப்போ இன்னைக்கு வரலை, ஒரு இன்சிடெண்ட்னால, ஒரு சுச்சுவேஷன். ஸோ எனக்கு என்னன்னா, எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, நான் செப்பரேட் பேரண்ட்டில் தான், சிங்கிள் பேரண்ட்டில் வளர்ந்தது. 3rd ஸ்டாண்டர்ட் டு ஸ்டில் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா மட்டும் தான் கஷ்டப்பட்டு எல்லாமே எங்கள் அண்ணனையும் என்னையும் வளர்த்தாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன பண்றாங்கம்மா அம்மா? அம்மா வந்து வீட்டு வேலை தான் செய்றாங்க. வீட்டு வேலை தான் செய்றாங்க. எங்க இருந்து வரீங்க? டி நகர்ல இருந்து வந்தேன். எந்த ஸ்கூல் படிச்சீங்க? ஆர்கேஎம் ஷாரதா வித்யாலயா மாடல் ஹையர் செகண்டரி. அங்க படிச்சீங்க? அங்க தான் படிச்சோம். ஸோ எங்க கம்ப்யூட்டர் சார் தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி சொன்னாரு. அவர் எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. பட் இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருத்தவங்க கிட்ட பேசணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது, இன்டர்ன்ஷிப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சோர்ஸ் அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. நான் அப்ளை பண்ணிவிட்டு வீடியோ கால் பண்ண சொன்னாங்க, இன்டர்வியூ எடுத்தாங்க, அதெல்லாமே நிறையவே எடுத்தாங்க. பட் நான் செலக்ட் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நான் எப்பயுமே நினைக்கிற ஒன்று தான், எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து சும்மையாக இருந்துடக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் எப்பயுமே நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் எனக்கு எப்பயுமே இருக்கும் என் மைண்ட் செட்டில். அதேமாரி தான் நினச்சேன் நான். அதுமாரி ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடச்சிருக்கு. என்னோட ட்ரீம் அதான் சொல்லணும்னா, என்னோடய மைண்ட் செட் அம்மாவுக்கு கஷ்டமே கொடுக்கக்கூடாது. அந்த ட்ரீம் வந்து எனக்கு அது எல்லாருக்கும் அது ட்ரீமாக என்னன்னு தெரியல, எனக்கு அது ஒரு ட்ரீமு. ஸோ அது நிறைவேறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் டீம் எவரெஸ்ட். சூப்பர். ஸோ நீங்கள் இப்போ எங்கே படிக்க போகிறீங்க? நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் சேர்ந்துட்டீங்க. பிஏ சோஷியாலஜி படிச்சுட்டு இருக்கேன். பிஏ சோஷியாலஜி படிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம். சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இவ்வளோ பேர் உக்காந்துட்டு இருக்காங்களே, கொஞ்சம் கூட பயமே இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. பயமே இல்லை. அப்பா எத்தனை பேர் அங்கே இப்போ பயந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? நம்மளை கூப்பிட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டுனே. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த காலேஜில் என்னன்னா வாலண்டரியாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலேஜில் போய் நான் இந்த விஷயத்த கற்றுக்கிட்டேன். பயமா எதுவுமே கிடையாது. இல்லை அப்பா சூப்பர்ப்பா. அந்த ஜோரா கை தட்டிக்கலாமா உங்களுக்கு? சரி, அடுத்த ஆள் வர சொல்லலாம். இப்படி போயிடுங்க.